எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு கலைப்பொருட்கள் மீது மிகுந்த ஆர்வம் உண்டு. ஒருமுறை பாரசீகத்திலிருந்து ஒரு வணிகர் மிகவும் மெல்லிய அபூர்வமான மண்பொம்மை ஒன்றை கொண்டு வந்து அரசருக்கு பரிசளித்தார். அந்த பொம்மை எவ்வளவு அழகோ அவ்வளவு பலவீனமானது. சிறு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அது உடைந்துவிடும். அரசர் அந்த பொம்மையின் அழகில் மயங்கி அதை அரண்மனையின் மிக முக்கியமான இடத்தில் வைத்தார். அதன் பாதுகாப்பிற்காக ஒரு காவலாளியை நியமித்து, இந்த பொம்மைக்கு ஒரு கீறல் விழுந்தால் கூட உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று கடுமையான உத்தரவிட்டார். அந்த காவலாளி பயத்திலேயே வாழ்ந்து வந்தான். சில நாட்கள் கழித்து எதிர்பாராத விதமாக பொம்மையை துடைக்கும்போது அது கை தவறி கீழே விழுந்து நொறுங்கியது. அரசர் கோபமடைந்து சொன்னபடியே அந்த காவலாளிக்கு மரண தண்டனை விதித்தார். அங்கு வந்த அமைச்சர் அரசரிடம், மன்னா, உடைந்து போன அந்த பொம்மையின் மற்ற பாகங்களையும் நான் ஒருமுறை பார்க்க வேண்டும். கண்டிப்பாக. அங்கே சென்ற அமைச்சர் தரையில் கிடந்த பொம்மையின் மற்ற உடைந்த துண்டுகளையும் தன் கையிலிருந்த தடியால் அடித்து முழுமையாக உடைத்தார். இதைக் கண்டு அரசர் அதிர்ச்சியடைந்து, அமைச்சரே, என்ன செய்கிறீர்கள் என்று கத்தினார். அமைச்சர் அமைதியாக, மன்னா, இது வெறும் மண் பொம்மை. இன்று இல்லாவிட்டாலும் நாளை யாராவது ஒருவரால் இது உடையப்போவது உறுதி. அப்போது நீங்கள் அந்த அப்பாவி மனதுக்கும் மரண தண்டனை விதிப்பீர்கள். இப்படி இந்த பொம்மையால் இன்னும் எத்தனை உயிர்கள் போகுமோ என்று அஞ்சினேன். எனவே வருங்காலத்தில் நடக்கப் போகும் அந்த துன்பத்தை தடுக்கவும் மற்ற உயிர்களை காக்கவும் இப்போதே இந்த பொம்மையை முழுவதுமாக உடைத்துவிட்டேன். அறிவுடையவர்கள் ஒரு செயலின் விளைவை முன்கூட்டியே சிந்திப்பார்கள். அதனால் நடுங்கும்படியான துன்பம் அவர்களுக்கு வருவதில்லை. முன்னெச்சரிக்கையே ஒருவரை துன்பத்திலிருந்து காக்கும் கவசமாகும்.